இன்றைக்கு நாங்க கொண்டு வந்திருக்க கம்பேர் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா விஎஸ் சியான் விக்ரம் ரெண்டு பேருக்கு இடையான கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். என்ன வரைக்கும் ரெடியா? ரெடி. ரைட், முதலாவது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உன்னை நினைத்து விஎஸ் சாமுராய். உன்னை நினைத்து விஎஸ் சாமுராய் ரெண்டுமே சூப்பர். பட் உன்னை நினைத்து சாமுராய் நல்ல ஒரு சேஞ்சிங்கான படமா இருந்தது. விக்ரத்துக்கு ரொம்ப நாளைக்கு அந்த பீரியட் ரொம்ப சூப்பரா இருந்தா. பட் உன்னை நினைத்து எனக்கு திரும்ப திரும்ப தரம் பார்த்துருக்கேன். அதனால உன்னை நினைத்து. ரைட், ஓகே. நானும் இதுல உன்னை நினைத்துக்கு சான்ஸ் இல்லை. அது எத்தனை தடவை கூட பார்க்கலாம். சாமுராய் ஹரிஷ்ராஜ் ஜெயராஜோட பாட்டுகள் மற்ற படத்துல பின்னணி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் பார்க்கக்கூடிய படம் தான். பட் உன்னை நினைத்து ஓல் டைம் ஃபேவரைட். ரெண்டாவது காக்கா காக்கா விஎஸ் மகான். காக்கா நல்ல படம் தான். பட் நிறைய பார்க்கலாம். பட் எனக்கு மகான் ஓல் டைம் ஃபேவரைட் மாதிரி. கார்த்திக் சுப்ராஜோட படங்களுக்கு எனக்கு மகான் ரொம்ப பிடிக்கும். காரணம் சொன்னா அந்த மேனரிசமே ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ அதனால மகான். ஆனா நான் எதிர்பார்க்கல நீ காக்கா காக்கா தான் சொல்லுவாரு நான் நினைச்சேன். பாக்கலாம். ரைட், ஓகே. அடுத்தது கஜினி விஎஸ் அன்னியன் சொல்றான். ஓ மை காட், அது வேற இது ரெண்டே ஒண்ணுக்குள்ள கொண்டு வந்த கூடாது. ஏன்னா ரெண்டுமே டாப் 1. அதாவது சூஸ் சொல்றாங்க. கஜினி இல்லாட்டி அன்னியன் டாப். அவ்வளவுதான் கதை. ஆக்டிங்க்கு தீனி போட்ட படம். ரெண்டுமே டாப் பஸ்டர். ரெண்டையும் ஒண்ணுக்குள்ள கொண்டு வராம வேற வேற கொண்டு வந்துக்கலாம் நினைக்கிறேன். பட் ரெண்டும் சூஸ் பண்ணக்க எனக்கு ரொம்ப இதா இருக்கு. பட் அன்னியன் பெஸ்ட் நினைக்கிறேன். ஏன்னா கஜினி குறை சொல்ல ஒன்றும் இல்ல. பட் ரெண்டுல எதாவது நினைக்கல. பட் ஓகே அன்னியன் மாறி வாங்க. கஜினி சொல்லல. ரெண்டுமே 100க்கு 100. பட் ஏதோ இதுல வந்து ஒரு சில இம்பாக்ட் இருக்கு. அப்படியே அன்னியன். ரைட், ஓகே. இல்ல நானே இருந்தா கூட அன்னியன் தான் வந்திருப்பேன். அப்படி ரெண்டு கம்பேரிசன் வரைக்கும் நீ சொல்ற மாதிரி கஜினியை வந்து தவிர்க்கவே முடியாது தமிழ் சினிமால. அப்படி கேட்கலாம். அன்னியன் அது ஒரு வேற ரகம். அது சொல்லி சான்ஸே இல்ல. ரைட், ஓகே. அடுத்து சில்லுன்னு ஒரு காதல் விஎஸ் ஜெமினி. எஸ் ஓகே. சில்லுன்னு ஒரு காதல் சந்தேகமே இல்லை. லவ் படம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அது முன்பே வா பாட்டெல்லாம் இந்த லவ் கேரியர்லயே இந்த சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் லவ்ல பிடிச்ச பாட்டு முன்பே வா. ரைட், ஓகே. ஜெமினியும் நல்ல ஒரு வித்தியாசமான படம். ஜெமினி சூப்பர் படம். அதுல வந்து வில்லத்தனம் நல்லா இருக்கும். சூப்பர். ரைட், ஓகே. ரைட், அடுத்தது வாரணமாயிரம் விஎஸ் காதல் சடுகுடு. இல்ல அதுவும் வாரணமாயிரம் தான். தவிர்க்கவே இல்ல. சோ வாரணமாயிரம். நானும் இந்த கேட்டகரி இதுல கொண்டு வைக்கல. ஏதாவது விக்ரம் ஒரு பெஸ்ட் லவ் படத்தை தேடி கொண்டு வரணும்னு பார்த்தா அந்த விக்ரமுக்கு அந்த ப்ராப்பர் லவ் ஸ்டோரி படம் இல்ல. நான் பார்த்துட்டு அந்த காதல் சடுகுடு கொண்டு தான் அந்த முன்னுக்கு வந்து லவ் ட்ராக் படம். மிச்சம் எல்லாமே ஒரு டிஃபரெண்டான படங்கள். அந்த லவ் ட்ராக் அவன் லவ் ஹீரோ மாதிரி அதுலயும் போயில. லவ்னு சொல்லல. இப்ப நார்மலா லவ் பாக்கல சாமி அப்படி தான் நார்மலா கொஞ்சம் லவ்வா இருக்கு. சாமி கூட கமர்ஷியல் படம் தான். லவ் சொல்றாங்க. ஒரு காதல் படம் வந்து விக்ரம் செய்யல. ரைட், அடுத்தது ஏழாம் அறிவு விஎஸ் ராவணன். ஏழாம் ரைட், ஏழாம் அறிவு கிட்ட இல்லாது. பட் ராவணனை பிடிக்காது இல்ல. ஏழாம் அறிவை பிடிக்கிற அளவுக்கு எனக்கு ராவணனை பிடிக்கும். அதுல மியூசிக் பேக்ரவுண்ட் விக்ரத்தின் ஆக்டிங் எல்லாமே வந்து ஏழாம் அறிவை விட ஒரு படி மேல. பட் படமா பாக்க ஏழாம் அறிவு ஒரு இம்பாக்ட் பண்ணது எனக்கு. ரைட், ஓகே. அடுத்து 24 விஎஸ் தெய்வ திருமகள். ஓகே. என்னோட பெஸ்ட். நான் என்னடா எல்லாத்தையும் பெஸ்ட்னு சொல்றேன். இல்ல இப்ப நார்மலா வந்து நான் சினிமா படம் பார்க்கலாம். தெய்வ திருமகள்ல அந்த கிளைமாக்ஸ்க்கு வந்து அல்லாதவன் எவ்வளவுமே இருக்காங்க. என்னுடைய இப்போ நீ இந்த சினிமாவிலேயே எத்தனை வருஷம் சினிமா பாக்குறேன். சினிமா பிடிக்கும். உனக்கு ஒரு ஆக்டரை பிடிக்கும். ஆனா உனக்கு ஒரு பிடிச்ச ஒரு சினிமா சொல்லு. உன்னுடைய பெஸ்ட் சினிமா எப்பயும் என்னுடைய ஒரு டைரியில கூட நான் எழுதி வச்சுக்கேன். இதையும் மறப்பேன் தெய்வ திருமகளை மறக்க மாட்டேன்னு சொல்லி வச்சுக்கேன். சொன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் தான் தெய்வ திருமகள் உண்டு. அது எந்த சந்தேகம் இல்லை. முதலாவது சொல்லு தெய்வ திருமகளை தவிர்த்து தான் அதை விட்டு கொண்டு நான் இன்னொரு படத்தை பார்க்கணும். தெய்வ திருமகளை அது எப்ப போட்டாலும் அழுவன் காரணம் சொன்னா அது ஆல்ரெடி ஒரு கொப்பி படம் தான். பட் அது என்ன சொல்றது ஒரு அது அதற்கு சொல்லவே இல்லை. அவ்வளவுக்கு ஒரு சுபமான ஒரு படம். ஏன்னா ஒரு அப்பா மகளுக்கான ஒரு படம் அப்படி அருமையா வந்திருந்தது. ரைட், அடுத்தது சிங்கம் விஎஸ் சாமி. ஓகே. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே 4க்கு 4. நான் இது வரைக்கும் செஞ்சதுலயே இதுதான் கொஞ்சம் டஃபா வருது. ரைட், ஓகே. அடுத்தது சூரரை போற்று விஎஸ் தங்கலா. சூரரை போற்று தமிழ் சினிமாவில சூரரை போற்று வந்ததுக்கு பிறகு ஒரு பெஸ்டான படத்தை சூரரை போற்றோட ஒப்பிடல. அது அவ்வளவு தரமான. என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு சூரரை போட்டுக்கு பிறகு ஜெய்பீமா கூட நான் சூர்யான படமா சொல்ல மாட்டேன். மணிகண்டன் எனக்கு மணிகண்டன் தான் அதுல பெரிய மாதிரி. சூரரை பிறகு தமிழ் சினிமாவில வந்த நல்ல படங்களை கூட சூரரை போட்டோட கம்பேர் பண்ணலாம். அவ்வளவுக்கு சூரரை போட்டு நல்ல படம். அது அந்த படம் அவ்வளவு சூர்யாக்கு ஒரு ப்ராப்பரான ஹிட் படம் இல்லை. ரைட், கடைசி இதுதான் கொஞ்சம் மச்சாரமா இருக்கு பேரோட. சோ கொண்டுட்டேன். மாற்றான் விஎஸ் இருமுகன். ரெண்டுமே இதுதான். பட் எனக்கு இருமுகன் அவ்வளவு சாட்டிஸ்ஃபை இல்ல. அதால வந்து மாற்றான் பார்த்தா அழு இருக்கேன். பார்த்து எனக்கு அவ்வளவு இது இல்லை. அதால எனக்கு மாற்றான். ரைட், இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வந்து 6க்கு 4 வந்து பண்ணிருக்கா. கடைசி 2லயே வந்து அப்படியே வின் பண்ணி அப்படியே சூர்யா வந்து முன்னுக்கு வந்துட்டா. இல்ல வந்து பாக்கல என்ன சொல்றது, ரெண்டு பேருமே அவங்களோட படத்துல கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான். ஒரு ஆனா விக்ரம் கொஞ்சம் கூட 63 படத்துக்கு வந்துட்டான் விக்ரம். சூர்யா 46 நடிச்சு கொண்டிருக்கு. சோ
அப்படி இருக்கையில வந்து சூர்யா வந்து வின் பண்ணிருக்காரு. இதே மாதிரி இன்னும் நிறைய கம்பேரிசன் வீடியோட வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். டாடா பாய்.